அனைத்து இராணுவ இரத்த சொந்தங்களுக்கும் மேட்டூர் பி.வி. சரவணன் அவர்களின் தலைமையில் இயங்கும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் சார்பில் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கடந்த 2/7/2026 குடியாத்தம் கோட்டாட்சியரிடம் கருணை மனு அளித்து வீட்டை இழந்த நமது இந்நாள் இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் யுவக்குமார் அவர்களுக்கு இழப்பீடு பெற்றுத்தர நமது சமூக வலைத்தளங்களில் பரவிய அழைப்பை ஏற்று தமிழகத்தின் பல இடங்களிலிருந்தும் நம் இரத்த சொந்தங்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டது அனைவரும் அறிந்ததே. குறிப்பாக இந்த நிகழ்வில் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நலக்கட்டமைப்பின் தலைவர் திரு பி.வி. சரவணன் அவர்களின் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டது பொது பிரச்சினைக்கு நம் சங்கம் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த சான்று. குடியாத்தம் இராணுவ வீரர் யுவக்குமார் அவர்களின் உழைப்பில் உருவான கனவு இல்லம் சட்ட சிக்கலில் சிக்கி நீதிமன்ற உத்தரவுப்படி இடிக்கப்பட்ட நிகழ்வு சமூக வலைத்தளங்களில் பரவி நமது சமுதாய மக்களை மட்டுமல்லாமல் தமிழக பொதுமக்களின் மனங்களிலும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு காரணம் அவர் அறியாமல் தெரியாமல் தவறே செய்திருந்தாலும் அதை சரி செய்ய அவரது குடும்பம் ஒரு வாய்ப்பை கேட்டு கோட்டாட்சியரிடம் கெஞ்சி கதறியது. தூக்கு தண்டனை பெற்ற குற்றவாளியிடம் கூட கடைசி ஆசையை கேட்டு நிறைவேற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றும் இந்திய மண்ணில் பிறந்து இன்று இந்திய தேசத்தின் ஒரு பிடி மண்ணை கூட அந்நியனுக்கு விட்டுத்தர மாட்டேன் என்று எல்லையை பாதுகாக்கும் எல்லைச்சாமியான லான்ஸ் நாயக் யுவக்குமாரின் வீட்டை பாதுகாக்க அவரது குடும்பத்தார் கேட்ட கடைசி வாய்ப்பை கூட தர மறுத்து வீட்டை இடித்து தனது கடமையை நிறைவேற்றிய அதே கோட்டாட்சியரிடம் நமது இரத்த சொந்தமான யுவக்குமாருக்கு இழப்பீடு வழங்க கோரி மீண்டும் ஒருமுறை நமது முன்னாள் படைவீரர்கள் சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து ஆதரவு குரல் எழுப்பி கோரிக்கை மனு வழங்கிய இந்த சிறப்பான நிகழ்வு நமக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பல விஷயங்களை தெளிவுபடுத்தியுள்ளது. முதலாவதாக பணியில் இருக்கும் இந்நாள் படைவீரர்களும் அவரது குடும்பத்தாரும் கண்டிப்பாக சட்ட விதிகளை மிக கவனத்துடன் பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக அவர்களின் மாவட்டத்தில் இயங்கும் நம்மை போன்ற நலச்சங்கங்களில் தொடர்பில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அரசு அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் சமுதாய மக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கவில்லை என்றால் அதை தட்டி கேட்க தமிழக முன்னாள் படைவீரர்களின் நலச்சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வருவார்கள் என இந்நிகழ்வு அரசு அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துகிறது. நான்காவதாக முன்னாள் படைவீரர்கள் எப்போதுமே அமைதியான முறையில் ஒழுக்கத்துடன் தான் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்துவார்கள். அவர்களை கட்டுப்படுத்தும் தர்ம சங்கடமான நிலைமையை காவல்துறைக்கு தரமாட்டார்கள் என்பதையும் இந்நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. ஐந்தாவதாக முன்னாள் இந்நாள் படைவீரர்களும் அவர்களது குடும்பத்தாரும் பொதுமக்களிடம் இணக்கமாக நட்புறவோடு இருக்க வேண்டும். மேலும் பொதுமக்களும் இராணுவ வீரர்களின் தியாகங்களை மதிக்கும் வகையில் அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நட்புறவோடு பழக வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்வு தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த காணொளியை காணும் பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் காவல்துறை நண்பர்களும் முன்னாள் இந்நாள் படைவீரர்கள் சமுதாய மக்களும் இந்த நிகழ்வின் மூலம் வெளிப்படும் மேற்கூறிய கருத்துக்களை உணர்ந்து அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத இவ்வுலகில் மனித நேயத்தோடு ஒருவருக்கொருவர் நட்புறவோடு பழக வேண்டும் என சேலம் மேட்டூர் பி.வி. சரவணன் தலைமையில் இயங்கும் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பு சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.